திருவாஞ்சியமும் காசி மாதிரி காசி, காஞ்சி, திருவாஞ்சியம் முக்கிய தலங்களில் ஒன்று புண்ணிய தலம். இந்த தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசரோடு எழுந்திருக்கின்றார். 2 பேர் வர்றாங்க. இந்த பதிகம் படிக்கும்போது நாவுக்கரசன் பக்கத்தில் இருக்கிறார். திருவாஞ்சியத்திலே திருஞான சம்பந்தர் எழுந்தருளிய அந்த இந்தலம் வன்னி கொன்றை என்ற துவங்குற பாட்டில் சாமியார் இருந்தார். இந்த தலம் எப்படின்னா திருவாஞ்சியம் அப்படின்னா வாஞ்சித்தல் அப்படின்னு சொல்லுவோம். வாஞ்சியமாக இருக்குன்னு சொல்லுவோம், விரும்புதல். யார் எதை விரும்புகிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு லட்சுமியை விரும்பி சிவபூஜை செய்கிறார். எனக்கு லட்சுமி வேண்டும், மகாலட்சுமி வேண்டும், செல்வம், மகாலட்சுமி தான் செல்வம், எனக்கு நிறைய செல்வம் வேண்டும், மகாலட்சுமி வேண்டும் அப்படின்னா சிவ பூஜை பண்ணுறார். யாரு? திருமால். அப்படி லட்சுமியை வாஞ்சித்து விரும்பி சிவ பூஜை பண்ணி சிவபெருமான அருளையால லட்சுமியை மனைவியாக பெற்றார். அப்போ மகாலட்சுமி செல்வ கடாட்சம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எளிய வழி திருவாஞ்சியத்து பெருமானை பிடிச்சுக்கணும். ஆகவே லட்சுமியை பெற்ற தலம் யாரு? மகாவிஷ்ணு சிவபெருமானை வேண்டி பூஜை லட்சுமி திருவாஞ்சியம் வாஞ்சித்து பெற்றுக்கொண்டார். அப்புறம் மற்றொரு சிறப்பு என்னன்னா, யமனுக்கு தோஷம் வந்தது. என்ன வந்தது? திருக்கடவுரில் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். சாமி காலனை காலால் உதைத்தார். நீ எப்படி என்னுடைய அடியாரனை பிடிச்சிட்டு போடான்னு கேட்டார். ஆக மொத்தம் இறந்தவங்களை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகிற பொறுப்பு, அதாவது ஒரு உடம்பை விட்டு உயிரை பிரிக்கின்ற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னால் யமனுக்கு தான் இருக்குது. அந்த பொறுப்பை கொடுத்தவரே சிவபெருமான் தான். அதான் புரிஞ்சுக்கணும். அதனால அவனுடைய பீரியடு முடிஞ்சிச்சு. யார்? மார்க்கண்டேயருடைய காலம் முடிஞ்சிச்சு. 16 வயசு முடிஞ்சிச்சு. அவனுடைய கடமையை செய்ய தான் அவர் வர்றாரு. சிவபெருமானுடைய ஆணை தானே அது, அதுக்கு கடமை செய்ய வர்றாரு. ஆனால் சிவபெருமானை மார்க்கண்டேயர் பிடிச்சு கொண்டார், இருக்க பிடிச்சிக்கிட்டார், விடமாட்டேன்றார். அந்த சமயத்தில் எமன் வர, நீ யாரை பிடிச்சா என்ன, நான் உன்னை பிடிச்சி தான் ஆவேன் அப்படின்னாரு. அதனால தான் சாமி காலால் உடைத்தார். இப்போ நான் கேட்கலாம், இப்போ சுவாமியுடைய ஆர்டர், அந்த கட்டளையின் வழிதானே யமன் அந்த வேலையை செய்கிறார், அதோட தவறு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கூர்க்க கேள்வி கேட்கலாம். இது என்ன அப்படின்னு சொன்னால், யாரை காலம் பிடிக்கணுன்றத சாமி சொல்லி கொடுக்குறாரு, விதிமுறைகளை விதித்து கொடுக்குறாரு. யமனுக்கு சேர்த்தா எல்லாருக்கும் உலகத்துக்கு சொல்றாரு. உலகத்தவர்களை, உலகில் பாவத்தில் உழன்றுகிறவர்களை, வினை அதிகமாக செய்தவர்களை அல்ல செய்ய போகிறவர்களை, அவர்களை பிடிப்பதற்கு தான் யமனுக்கு உத்தரவு. ஆனால் யமன் கூட, யமதர்மராஜா கூட அவங்களை பிடிக்க மாட்டார். அது நினைச்சுக்கணும். பாவிகளை யமதர்மன் உடலை விட்டு பிடிக்க மாட்டார். அவருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, காலன்னு சொல்லுவாங்க. அவருக்கு கீழே 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 இருக்குல்ல, அவருடைய சேவர்கள், பணியாளர்கள், அவர்களை அனுப்பி தான் யமன் பிடிப்பார். அப்போ இது தெரியுது, யமன் கூட அவங்க பிடிக்க மாட்டாங்க பாவிகள். அவங்க சேவர்கள் தான் ஆணையின் வழி பிடிப்பாங்க. ஆனால் யமனும் பிடிப்பார். இல்லைங்களா? அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதான் பாரு, யமனே பிடிக்கணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும். அது உலகத்தில் ஓரளவாவது நல்ல ஒரு பசு புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற உயிர்களுக்கு செய்கின்ற புண்ணியம் பார்த்தீங்கன்னா அது பசு புண்ணியம். அப்போ பசு புண்ணியங்கள் நிறைய செஞ்சவங்களை யமன் பிடிச்சிருப்பார், அவரே பிடிப்பார். அது பெரிய விஷயம்தான் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு திருட்டு குற்றம் ஒருத்தன் பண்ணுறான், அவனை யார் பிடிப்பா? ஒரு கான்ஸ்டபிள் தான் பிடிச்சிட்டு போவாங்க இல்லைங்களா? பெரிய குற்றம் பெரிய லெவலில் பெரிய யார் பண்ணால் பெரிய அதிகாரி பிடிச்சிட்டு போகிறாரு. உலகில் நம்ம பார்த்துட்டு இருக்குமா இல்லைங்களா? அது போல தான். ஆகவே இங்கே யமன் பிடிக்கணும்னா அந்த ஆன்மாக்கு அந்த பக்குவம் இருக்கணும். அப்போ அதில் உயரிய பக்குவத்தில் இவர் இருக்கிறாருன்னு தெரியுது. யார்? மார்க்கண்டேயர். அதனால யமனே வரல, காலம் அனுப்புனாரு, அவரால் முடியலை. ஒவ்வொருத்தராக வர்றாங்க, யாராலும் முடியல. கடைசியில் யமனே தான் வர்றாரு, யமனாலேயும் முடியல. அப்படின்னு சொன்னால் மார்க்கண்டேயர் செய்கின்ற தவம் சிவபூஜை. சிவபூஜை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவரை விட்டு உடலை பிரிப்பதற்கு யமனோ அவருடைய ஆட்களோ வரமாட்டாங்க. அந்த எலிஜிபிள் அவங்களுக்கு கிடையாது. அப்போ யார் வருவாங்க அப்படின்னா சிவபெருமான் ஆணையின் மண்ணும் சிவகணங்கள் வருவாங்க.
நல்ல உயர்ந்த பக்குவத்தில் உள்ள நில உலகத்தில் வாழ்ந்த புனித ஆன்மாக்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மிக தவத்தில் உயர்ந்தவர்கள். அவர்கள் கைலாயத்தில் இருப்பாங்க. சிவபெருமான ஆணையின் ஒன்றும் அவங்க தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. அது சிவனடியார்களுக்கே உரிய சிவன். அதெல்லாம் யமன்னா வரமாட்டார். அதனால மார்க்கண்டேயருக்கு வர முடியுமா? பெருமானே வந்துட்டாரு, அவர் எப்படி வர முடியும்? அது உலகத்துக்கு உணர்த்திற்காக தான் அந்த வரலாறு நடந்தது. யமனை சாமி ஒழிச்சதுனால அவருடைய இது நீங்கிச்சு. அதனால் அவருடைய தோஷங்கள் நீக்குவதற்காக இறைவனால் அவன் தவம் செய்து பூஜைகள், சிவ பூஜைகள் செய்து மீண்டும் அந்த பதவியை இறைவனோட அருளால் பெற்ற தலம் தான் திருவாஞ்சி. அப்ப யமனுக்கு அனுக்கிரகம் பண்ண தலம். சாமி வந்து தண்டித்த தலம் திருக்கடவுர், அனுக்கிரகம் பண்ணது திருவாஞ்சியம். அதனால அங்க போனா யமபெருமான் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் இல்லைங்களா? யம தர்மராஜன் உலகத்திலே சாமிகளே உத்தமமானவர் யாரு தெரியுங்களா? அவர் தாங்க. ஏன்னா அவர் தர்மத்துக்கு ராஜா. தர்மங்கள் யாரெல்லாம் தர்மங்கள், நியாய தர்மங்கள்லாம் யாரோ ஒருத்தருக்கு காசு போடுறதான் தர்மம் இல்லை, நியாய வழியில் நடக்கிறவங்களுக்கு பேர் தான் தர்மம் பேர். நியாய வழியில் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவருக்கு யம தர்மன் வந்து சேவகம் பண்ணுவார். அவங்களுக்கு வேண்டியதை அவரே முன்னாடி செஞ்சு கொடுப்பார். அதனால தர்ம வழியில நியாய வழியில நீங்க செல்லுங்கள். சரி, தர்ம வழியில நியாய வழியில செல்லாதவங்களுக்கு யம தர்மன் தண்டிப்பார். அவர் யாரை தண்டிப்பார்? அவருக்கு கீழே ஒரு அதிகாரி இருக்கிறார். அவருக்கு எல்லாரும் பயப்படுறோம், அவருக்கு தான். அவர் தான் சனீஸ்வர பகவான். யமன் வந்து சனீஸ்வர பகவான் கூட தான் தண்டிப்பார். எல்லாரும் தண்டிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த கிரக நிலைகள் சரியற்ற நிலையில போகுது பார்த்தீங்களா? அப்ப சனீஸ்வர பகவான் வந்து யமனுடைய ஆணையின் வாங்கி தான் அந்த துன்பத்தை அவர் கொடுப்பார். அப்போ கேட்க, ஏயா அந்த துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் ஆன்மாக்களுக்கு துன்பம் தேவைப்படுகிறது. துன்பம் தேவைப்படுகிறது. ஏன் தேவைப்படுகிறதுனா, ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த நோயை தீர்க்கிறேன்னா கசப்பு மருந்து கொடுத்தா தான் தீர்க்க முடியும்னு ஆயிடுச்சு. கசப்பு மருந்து தான் கொடுக்க முடியும். அப்போ போய் நான் 1/2 கிலோ அல்வா வாங்கி கொடுத்தா என்ன ஆகும்? அவர் உயிரே போயிடும் இல்லைங்களா? அந்த கசப்பு மருந்து மாதிரி ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுனா யம தர்மன் சனீஸ்வர பகவான் மூலம் உயிருக்கு கொடுக்கின்ற துன்பம் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா அதுக்கடுத்து எழுதிங்களா குணமாயிடுவாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? அவரே வந்து சனீஸ்வர பகவானே வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வருவார். அதுதான் முக்கியம். பக்குவத்தை ஏற்படுத்தி மேல்நிலைக்கு அவர் உயர்த்துகிறார். அதனால கிரகங்கள் எல்லாம் எல்லாருக்கும் நல்லன தான் செய்யும், தீயனை யாருமே செய்யாது. அதை முதல்ல நம்ம நம்பணும். எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செய்யும், அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, லட்சுமிக்காக, லட்சுமியை பெறுவதற்காக, அடைவதற்காக சிவபூஜை திருமால் செய்த தலம் திருவாஞ்சியம். யமனுக்கு அனுகிரகம் செஞ்ச தலம் அருமையான தலம். அப்புறம் இன்னொரு விஷயத்தை திருவையாறில் விட்டுட்டேன். திருவையாறில் நீங்கள் தென்பகுதியில் போனீங்கன்னா ஆட்கொண்டநாதர்னு ஒரு சாமி இருப்பார் இல்லைங்களா? இதே வரலாறு அங்கேயும் உண்டு, கொஞ்சம் வேற வரும். அதாவது திருவையாற்று பெருமானை நாள்தோறும் வணங்குற ஒரு அந்தன சிறுவன் ஒருவர் இருந்தார். அந்தன குலத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் நாள்தோறும் திருவையாற்று பெருமானை கும்பிட்டு போவார். கும்பிட்டு தான் அடுத்த வேலையை செய்கிறார். அப்படி இருந்தார். அவருக்கு ஒருவர் மார்க்கண்டேயர் மாதிரி ஒரு அந்த உயிர் பிரிகிற காலம் வந்தது. அந்த சமயம் பார்த்து திருவையாருக்கு அவர் வந்தார். வழக்கம் போல வந்து அந்தன சிறுவன் வழிபாடு செஞ்சுட்டு அந்த வாசல் வெளியே வந்திருக்கும் போது யமன் வந்து பிடிக்க வந்துட்டார் இல்லைங்களா? அப்ப சாமி வந்து ஜோதி, திருவையாற்று பெருமான் செம்பட் ஜோதீஸ்வரன் சொல்லுவாங்க. செம்பட் ஜோதி. அப்படி செம்பட் ஜோதியாக தோன்றி காலனியில் இருந்து அந்த அந்தன சிறுவனை மீட்டு ஆட்கொண்டார். அதனாலதான் அவர் பேர் ஆட்கொண்டார்னு பேர். நீங்க போன திருவையாறுல பார்த்தீங்கன்னா ஆட்கொண்டார். எப்படி எனக்கு திருவையாருக்கு எப்போ போனாலும் முதல்ல அவர் தானே தரிசனம் பண்ணுவோம், ஆட்கொண்டனார். ஏன்னா நம்மளுக்கு அடியார்கள் அவர் தான் ஆட்கொள்ள வேண்டும். ஆட்கொண்டனார் தரிசனம் முதல் தரிசனம். இந்த யமனை வந்து பிடிக்கும், யமன் வந்து சந்தனசனம் பிடிக்கும் போது அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறார். அவர் கூவினார், அதனால கூவி விநாயகர் பேர். நமக்கு இங்கே கூப்பிட பிள்ளையா இருக்கார்ல, இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பொண்ணும் பொருளை பறிக்கும் போது இங்கே சாமி கூவின போது அங்கே உள்ள விநாயகரும் கூறியிருக்கிறார். அதனால் அந்த விநாயகரும் ஆட்கொண்டதாரும் முன்னாடியே இருப்பாங்க. அதனால அந்த ஆட்கொண்டதாதற்கு முன்னாடி எப்போதுமே குங்குளியம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜோதி, அந்த நெருப்பு ஜோதி வண்ணமாக இருந்ததுனால அந்த குங்குளியத்தில் எப்போதுமே அந்த நெருப்பு அந்த இடத்துல இருக்குதுன்னா ஜோதி சுரூபமாக அந்த அந்தன சிறுவனுக்கு அருளியினால இன்றும் நம்ம அது எல்லாராலும் வணங்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று சொல்லி இப்போ நம்ம திருவஞ்சயத்தில்
உள்ள தலத்து தேவாரத்தை நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். இதை இரண்டாவது பாடலிலே யாரெல்லாம் உலகோர்னு சொன்னார். உலகோர்னா எல்லாரும் தான். உலகோர்னா பக்குவம் உள்ளவங்க, பக்குவம் இல்லாதவங்க எல்லாரும் பொதுவாக உலகத்தவர்கள் பொதுவாகவே எல்லாரும் இறைவனை பணிந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்வதற்காக விரும்பி வீற்றிருக்கின்றார் ஞானசம்பந்தர். பாருங்க, எல்லா பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்வதற்காக சந்தோஷமாக அருள் செய்கின்றார். அதுக்காகவே நான் இருக்கேப்பா வா அப்படின்னு கூப்பிடுறார் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அருள்கின்றார். அடுத்ததுல ஒன்று விளக்குகின்றார். யாரெல்லாம் திருவாஞ்சியத்தில் எழுந்தருளிருக்கின்ற பெருமானை அடியவர்கள் அவரை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அத்தகைய அடியவர்களுடைய